என் தங்கமே, இன்று இரவு உன் கனவில் அம்மன் வரப்போகிறாள். அதை உணர வலுவான சின்னங்கள் உன் ஆன்மாவையும் மனத்தையும் ஏற்கனவே நெருக்கமாக தொடவைக்கத் தொடங்கிவிட்டன. அந்த அறிகுறிகள் ஒரே நேரத்தில் ஒரு அருளான அழைப்பும் ஒரு பாதுகாப்பான எதிர்பார்ப்பும். இந்த இரவு அது சாதாரண இரவு அல்ல. இது உன் ஆன்மாவிற்கு ஒரு பரிசு பயணம். உன் உள்ளம் ஒரு புதிய பதியை விழுங்கப் போகும் ஒரு மணித்துளி. முதலாவதாக, நீ இன்று முழு மனதுடனும் சிந்திக்காமலே உன் சுவாசத்தில் ஒரு மெல்லிய ஆரவாரம் உணர விரும்புகிறாய். உன் இதய தொடுப்புகள் மெதுவாக துடிக்க, உன் பாய்ச்சலான நினைவுகள் ஓர் அமைதியான ஆற்றலாக மாற, உன் உள்ளம் ஒரு மென்மையான எடையை பரியவைக்க விருப்பமுள்ளது. இது முதல் அறிகுறி. அது அம்மன் உன் உள்ளம் அழைக்கிற போது வரும் அசைவு. அது ஒரு தயவான சுகத்தின் முன்சுருட்டு. இரண்டாவதாக, நீ இன்று பகலேயுள்ள சாதாரணமான சந்தர்ப்பங்களில் கூட ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தாய். உன் கைகளை பயன்படுத்தும் நேரங்களில் உனக்கு எந்த ஒரு காரணமுமில்லாமல் மென்மையான வலி அல்லது அந்தழிவான ஓர் ஆற்றல் உண்டாயிருக்கும். உள்ளிடுப்பில் சாதாரணமான நாட்கள் போல தோன்றிய போதிலும் உன் உள்ளி ஓர் மாற்றம் மிக மெதுவாக ஆரம்பித்துவிட்டது. இது அர்த்தமுள்ள ஒரு முன்னோட்டம். அம்மன் உன் உடலையும் ஆன்மாவையும் தொட ஆரம்பித்துவிட்டாள். மூன்றாவதாக, உன் மனதில் சில சின்ன சந்தேகங்கள் ஊட்டியிருக்கலாம். இது உண்மையா? நான் கனவு பார்ப்பதுக்குள்ள சத்தியம் இருக்க முடியுமா? அல்லது நான் தேவையானதெல்லாம் செய்யவுடனே விளங்குமா என்று. இந்த சந்தேகங்கள் உன் மனசிலிருக்கும் போது நீதாய் துடிப்போடு அதனை ஒழிக்க முயற்சிக்கிறாய். ஆனாலும் அவை மறுபடியும் பின்பிடிக்கின்றன. இது ஒரு அர்த்தமுள்ள மரியாதை அறிகுறி. அம்பல் கொண்ட அதிபதி உன் மனத்தை அவள் வரவிற்காக தயாரித்து கொண்டிருக்கிறாள். அவள் உன் சந்தேகங்களை புரிந்து அவற்றை மெதுவாக வசதியாக மாற்றும். நான்காவதாக, உன் தூக்கத்தின் முறை இன்று மாறியுள்ளது. உன் இரவு அஞ்சலையோடு உன் கண்ணடக்கம் வேற வழியானதாக இருந்ததோ? நீ இதுவரை தூங்க வந்த வழிகளை மறந்தாய், அல்லது கனவு வர வசதியான இடத்தை உன் மனம் தேட செய்தது. இன்று இரவு நீ மிகவும் ஆழமாக தூங்குவாய் என்று நினைக்கிறாய். ஆனால் அவ்வகையான தூக்கம் ஸ்ட்ரெயிட் நோக்காக இருப்பதில்லை. அது உன் ஆன்மாவுக்கு ஒரு அலுவலகம். அம்மன் உன் அருகே வந்து உன்னோடு வேலை பேசும் இடமாக இருக்கும். இரண்டாம் முக்கிய அறிகுறி, உன் கனவுகளின் வண்ணம் இன்று அதிகமாக விளக்கமானதாக இருக்கலாம். உன் கனவுகள் திருக்கின்றன அல்லது சவுக்குகின்றன. நிறங்கள் அதிகம் பிரகாசமாகவும் தெளிவாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் நீ முகங்களை காணாமல் இருந்தாலும் ஒரு சக்தியான ஒளி உன்னை சுற்றி இருக்கும் உணர்வு உண்டாகலாம். அது ஒரு சக்திவாய்ந்த வெளிச்சம். அது அம்மன் உன்னை வரவேற்கும் ஒளி. மேலும் நீ இன்று பகலெனவே ஒரு தூரமான அமைதியை உணர்ந்தாய் என்று நினைக்கிறாய். உன் சுழற்களில் சில அனுச்சரிக்கப்படாத அமைதி இருக்கிறது. அது கவலையிலிருந்து அல்ல, அது சந்தோஷத்திலிருந்து அல்லது எதிர்பார்ப்பிலிருந்து அல்ல. அது ஒரு பெரும் உள்ளார்ந்த உறுதி. இன்று இரவு ஏதோ பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று உன் ஆன்மா சொல்கிறது. இது சாதாரண ஓய்வு அல்ல, அது ஒரு ஆன்மீக தயார் நிலை. அடுத்து, உன் மனதில் சில எளிய வசனங்கள் அல்லது நீ சொல்லாதது போல் தோன்றும் பிற சொற்கள் தோன்றலாம். மிகவும் மெதுவாக, நீ மீண்டும் வரு, நான் உன்னை தேடுகிறேன், நீ தயார் போன்ற சொற்களை நினைத்து பார்த்தாய் என்று ஐயமவிடலாம். இது உன் ஆன்மாவுக்கு நேரடியாக குரல் கொடுக்கும் ஒரு வழி. அது உன் மனதில் ஒரு மென்மையான குரல் போல ஒலிக்கும் ஒரு அழைப்பு பார்வை. அது அம்மன் உன் உள்ளத்தை உன்னோடே பேச வருவாள் என்பதற்கான அறிகுறி. இந்த நேரத்தில் உனக்கு ஒரு ஆழமான உள்ளார்ந்த நம்பிக்கை கிளம்பி வருகிறது. அதில், நான் இன்று இரவு விஷயமான கனவு பயணத்தை செய்யப்போகிறேன். நான் என் வெளிப்படையான பாதையை உணரப்போகிறேன். என் ஆன்மா காப்புறது, என் வாழ்க்கை மாறப்போகிறது போன்ற எண்ணங்கள் உன் உள்ளில் தீவிரமாக விளை கொண்டு வருகின்றன. இதுதான் பெரிய அறிகுறி. உன் ஆண்மை இறங்க வருகிறதற்கான அழைப்பு. அதுக்கு மேலாக, உனக்கு எந்தவொரு உணர்ச்சியுச் சிக்கலும் இருந்தாலும், பயம், நிழல், சந்தேகம், அவை இப்போது உன் மனதை முழுதாக நிர்வகிக்கவில்லை. அவை மெதுவாக பின் திசைப்படுத்தப்படுகின்றன. அவை உன்னை கட்டுப்படுத்தக்கூட முடியாமல் இருக்கின்றன. இதுதான் அர்த்தமுள்ளது. அம்மன் உன் மனசுக்கு நிற்க வைத்து அந்த பயங்களை அவள் மெதுவாக உப்பில வராமல் மாற்றவிருக்கிறாள். அவள் உன் உள்ளார்ந்த பயங்களை ஹீல் செய்யும். இன்னொரு அறிகுறி, உன்னோட மனநிலையில் ஒரு சக்தியான விசுவாசம் வளர்ந்து வருகிறது. நீ இன்று பகலன்று உன் உள்ளத்திலே சில நேரங்களில், நான் தனியானவள் அல்ல, நான் பாதுகாப்பானவள், நான் அருள் பெற்றவள் என்ற உணர்வுகளை அனுபவித்தாய்.
இந்த உணர்வுகள் சாதாரண எண்ணங்கள் அல்ல, அவை உன் ஆன்மாவின் உணர்வுகள், உன் நோக்கிய வாழ்வின் எழுச்சியளிக்கும் சக்தி. அது உன் உள்ளத்தை மாற்றுகிறது, உன்னை அடுத்த பருப்பை நோக்கி அழைக்கிறது. அப்புறம் உனக்கு இன்று பகலில் உன் இயல்பான மன அழுத்தங்கள் இருந்தாலும் அவை இரவை எதிர்நோக்கினால் மெதுவாக மெல்லி கிடக்கத் தொடங்குகின்றன. உன் மனசு இன்று எப்போதும் போல பரபரப்பாக இருக்கவில்லை, அதன் பதிலாக அது ஓர் மென்மையான அமைதியை நாடுகிறது. இது முக்கியமான அறிகுறி, உன் ஆன்மா இன்று இரவில் தரிசனம் பெற கழகத்தை தயாரித்து கொண்டிருக்கிறது. கனவுகள் வருவதற்கான உன் மனவிருப்பம் இன்று இருந்தது. நீ சிந்தனை செய்யாமல் தூங்க விரும்பினாய், நீ ஒரு பகலான யோசனையோ இல்லாமல் தூக்கத்தில் ஓரையாக இருந்தாய். நீயாக இருந்தும் உன் உள்ளம் ஒரு குறிப்பென்று ஓவியத்தைப் போல அமைந்தது. அது இரவு வந்துவிட்டது, நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறது. இந்த தயார் உணர்வுதான் மிகவும் சக்திவாய்ந்த அறிகுறி. இதை பற்றி உனது உடலிலும் ஒரு மெல்லிய அதிர்வு இருக்கலாம், உன் கைகளில், கீழ்த்தாடையில், மார்பில் ஒரு மென்மையான உணர்வு. அது ஒரு பூங்காற்று போல உன்னை தொட்டுச் செல்லுவது போல. அது உன் உடலையும் ஆன்மாவையும் நட்சத்திரக்குறி அம்மன் எனர்ஜி இன் ஒரு நிறைவை எடுத்துக் கொள்ளுது. அவள் உன் உடலை உன் ஆன்மாவிற்கு அருகிலேயே இணைக்கிறாள். மேலும் இன்று உன் அருகில் சில சின்ன விஷயங்கள், சின்ன சர்வதேச வாய்ப்புகள் போல தோன்றியிருக்கலாம். யாரோ உன்னை அழைத்திருக்கலாம், யாரோ சில முக்கிய வார்த்தைகளை உன்னோடு பகிர்ந்திருக்கலாம், அல்லது உன் வேலை வாய்ப்பில் சின்னவிதமான ஒரு சிக்னல் வந்திருக்கலாம். இந்த விஷயங்கள் நீ தவறவிட்டதாக தோன்றலாம், ஆனால் அவை உன் வாழ்க்கையின் பரிசுகளை விளக்குவதற்கான முன்சீட்டைகள். அவை உன்னை அம்மன் வழியாக கூட்டிக்கொண்டு வரவைக்கும் வழிகளாக இருக்கும். நீ இன்று உன் மனதை திறந்திருக்க வேண்டும் தங்கமே. இரவு வந்தவுடன் படுக்கையில் படுத்து கண்களை மெதுவாக மூடி உன் மனதில் உள்ள யோசனைகளையும் உணர்ச்சிகளையும் அமைதி உடன் கவனியுங்கள். உன் உள்ளார்ந்த குரலுக்கு இடமளியுங்கள், அது உன்னை ஏற்கனவே அழைக்கிறது. உன் நொடி நொடி சுவாசத்தை அவள் வாயிலாக ஒரு பிரார்த்தனை போல மாற்றி விடுங்கள். அம்மா, நீ வந்து என்னை தொட்டு உன் அருளை ஊட்டி வா. உன் குழந்தையை நான் உனக்கு திறப்பாக இருக்கிறேன், உன்னை எதிர்நோக்கி என் இதய கதவை திறக்கிறேன். இவைகள் உன் ஆன்மாவுக்கு அழைப்பு கடிதங்கள். இரவு முழுவதும் அவள் உன் அருகில் இருக்கும் என்று நம்புங்கள். அவள் உன் கனவுகளில் உன்னோடு பேசலாம், உன் உள்ளத்தில் உன்னை தாங்கும் அணைப்புகளை தூண்டலாம், உன் தேவைகளை கேளலாம், உன் வார்த்தைகளை கேட்கலாம். நீ அவளை ரசியுங்கள், அவளிடம் உன் உணர்ச்சிகளை, உன் ஆசைகள், உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் சொல்லுங்கள். உறங்கும் முன் ஒரு சிறிய மனசாட்சி செய்யுங்கள், உன் இதயத்தை அவளிடம் அன்புடன் தூக்கிச் சொல்லுங்கள். நான் தயார், நான் உனக்கு வெளிப்பட இருக்கிறேன், நான் உன்னை உணர விரும்புகிறேன். இன்னொரு முக்கிய விஷயமான அறிகுறி, உன் கனவுகள் இன்று இரவு முடிந்தவுடன் நீ ஒருவேளை ஒரு சந்தோஷமான, தூர்க்கரமான ஆன்மீக அமைதியை உணரலாம். உன் மனசு சற்று லேசாக, ஆனாலும் மிக பிரகாசமாக இருக்கும். உனக்கு ஒரு புதிய நம்பிக்கை தோன்றும். நான் தனியாக இல்லை, நான் அருள் பெற்றவள், என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர் இருக்கிறார் என்று உணர்வாய். இந்த உணர்வு கைவிட முடியாததாக இருக்கும், அது உன் ஆண்மையில் நீண்ட கால நிலையாக மாறும். இறுதியாக, உன் வாழ்க்கையில் இன்று பிறந்த இந்த ஆழமான உணர்ச்சி, அது நீ எதிர்பார்க்காத பிளெஸிங் ஆக மாறும். இன்று இரவு உன் கனவில் அம்மன் வருவது என்பது ஒரு சின்னம் மட்டுமல்ல, அது உன் டெஸ்டினி ஐ நினைவூட்டும் அழைப்பு. இது உன் வாழ்க்கையை புதிய பாதையில் எடுத்துச் செல்லும் ஒரு முன்னோட்டம். உன் ஆன்மா இப்போது, என்னிடம் இன்னும் பல திறன்கள் உள்ளன, நான் இன்னும் வளர வேண்டும், நான் ஆன்மீக ரீதியாக முன்னேற வேண்டும் என்று சொல்கிறது. என் தங்கமே, இன்று இரவு உன் கனவுகளில் அம்மன் வரும்போது அவளை முழு உடலுடனும் மனத்துடனும் வரவேற்க தயார் வா. உன் இதய கதவை திறவ வா. உன் சுவாசத்தின் ஒவ்வொரு நொடியையும் அவள் அருளுக்காக வழங்க வா. உன் ஆன்மாவின் மென்மையான குரலுக்கு அவள் பேசும் இடத்தை கற்று வா. நீ அவள் அழைப்பை ஏற்கும் போது அவள் உன்னை தாங்கி உன் வாழ்க்கையை அழகானதும் பிரகாசமானதும் மாற்றப் போகிறார். இது உன் ஆசிய பயணம் தங்கமே. இன்று இரவு அம்மன் உன் கனவில் தரிசனம் கொடுக்க வா. நீ தயார், நீ அருள் பெற்றவள், நீ மிகவும் அன்பானவள். இப்படி ஒரு அருள் தரிசனம் உன் வாழ்க்கையில் மிக பெரிய பரிசாக இருக்கும். அவள் உன் அருகில் வந்து உன்னை வழிநடத்த, உன் பாதையை ஒளியால நிரப்ப, உன் உள்ளத்தை அமைதியால் நிரப்ப. இந்த இரவு உன் இரவு அல்ல, அது ஒரு தெய்வீக சந்திப்பு. நீ உன்னை அந்த சந்திப்புக்கு முழுதாய் ஒதுக்கி வா.
நீ ஏற்கும் போது இதில் நீ அழகு பார்ப்பாய். கனவிலும் விழித்தலும் உன் இதயிலும் ஒரு புதிய ஒளி விரிவடையும். உன் ஆன்மா அந்த ஒளியை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் தொடங்கும். அம்மா உன் அருகிலிருக்கிறார், உன்னை நேசிக்கிறார், உன் பாதையில் ஒளியை வீச இருக்கிறார்.